இப்போ நம்ம ஃப்ளோர் பிளான் பார்க்கலாம். வீட்டோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஃப்ளோர் பிளான் வச்சு பார்த்தா தான் கரெக்டாக இருக்கும். இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் பிளானு. இந்த பிளாட் வந்து 50 ஃபீட்ஸ் 50 × 35 ஃபீட்டா, சரிங்களா? இந்த பிளாட்டோட மெஷர்மெண்ட்டை. ஸோ லென்த் இது, இது பிரெத் இது. சரி, இப்போ இது மெயின் டோர் வந்து நார்த் ஈஸ்ட் கார்னரில் இருக்குது. இது நார்த் ஃபேஸிங் ஹவுஸ் தான். லிவிங் ரூமோட டைமென்ஷன்ஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க. இது ஒரு பெரிய ஹால். லிவிங் அண்ட் டைனிங் வந்து ஒரு பெரிய ஹால். ஓப்பன் கிச்சன் கவுண்டர் வந்து பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் ஓப்பனாக இருக்கனால வீட்டோட என்ட்ரன்ஸ்லேருந்து பார்த்தாலே பின்னாடி என்ட்ரன்ஸ் கரெக்டாக தெரியும். ஒரு பெரிய லென்த்தியான ஒரு ஹால் தான் அது. கிச்சனோட டைமென்ஷன்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா டைமென்ஷன்ஸும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. பெட்ரூமோடது, டாய்லெட், பாத்ரூம், அப்புறம் ப்ரேயர் டைமென்ஷன்ஸ். இங்கே நாங்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த பெட்ரூம் டாய்லெட்டுக்கும் இந்த ப்ரேயர் ரூமுக்கும் நடுவில் ஒரு கொஞ்சம் கேப் கொடுத்துருக்கோம். அந்த கேப்பை வந்து சில எக்ஸ்பர்ட்ஸ் சொன்னதுனால அது வாழை மட்டை இந்த மாதிரி இதெல்லாம் வச்சு ஃபில் பண்ணியிருக்கோம். இது வந்து 100% வாஸ்து பார்த்து கட்டப்பட்ட ஒரு வீடு தான். கீழே வந்து இந்த ஒரே ஒரு சேஞ்ச் இந்த பிளானில் என்னென்னா, இந்த டாய்லெட் இந்த டைரக்ஷனில் இருக்குது. பட் நாங்கள் என்ன பண்ணிட்டோம், கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற சமயத்தில் இந்த ஸ்டேர் கேஸ் கீழே கரெக்டாக ப்ளேஸ் பண்ணியிருப்போம். அதை நீங்கள் லைவ் வீடியோவில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். பட் ஸ்பேஸில் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் பண்ணல. இதில் போட்டிருக்கிறத விடவே பெருசாக தான் நம்ம மாடிஃபை பண்ணியிருக்கிறோம். ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரை பொறுத்த வரைக்கும் கிச்சன், ஒரு பெட்ரூமு, டாய்லெட், 2 டாய்லெட் பாத்ரூம் இருக்குது, லிவிங் ஹால் இருக்குது. ஸோ டோட்டலாக ஒரு கார் போச் ஒன்று இருக்குது. நல்ல பெரிய ஒரு MPVயே நீங்கள் பார்க் பண்ணுற அளவுக்கு பெருசாக இருக்கும் கார் போச்சு. டோட்டல் டைமென்ஷன்ஸ் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா 997.46, கார் போச் வந்து 186.36 தான். இதை ஆட் பண்ணால் 1183 கிட்ட அப்ராக்சிமேட்டாக வரும். இப்போ நம்ம அடுத்தது ஃபஸ்ட் ஃப்ளோரோடதை பார்க்கலாம். நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்குது ஃபஸ்ட் ஃப்ளோரோட டயக்ராம். இந்த டிவி ஹால் வந்து 12x12 இதில் மென்ஷன் பண்ணலை. 12x12 நிறைய இந்த வீடு ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நிறைய விண்டோஸ் அண்ட் டோர்ஸ் கொடுத்துருக்குறோம். சிட் அவுட் ஏரியா 18x6 ப்ளஸ் இங்கே வந்து 88.7 × 3x3 கொடுத்துருக்குறோம். ஸ்டடி ரூமே வந்து பெரிய ஹால் சைஸ் தான். மாஸ்டர் பெட்ரூம் இருக்கிற பெட்ரூமில் எல்லாத்த விட ரொம்ப பெருசு. மாஸ்டர் பெட்ரூமோட பாத்ரூம் டாய்லெட் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் வர மாதிரி கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். ஸோ இதை நீங்கள் லைவாக பார்க்குறப்போ உங்களுக்கு தெரியும். இந்த பெட்ரூமோட டாய்லெட் பாத்ரூமும் நல்ல ஸ்பேஷியஸாக தான் கொடுத்துருக்குறோம். கெஸ்ட் பெட்ரூமும் நல்ல ஸ்பேஷியஸாக தான் இருக்கும். இதுக்கு மேலே வந்து மாடியில் இன்னொரு ரூம் ஒன்று இருக்குது, 12x12 ரூமு. அதுவும் கம்ப்ளீட்டாக டைல்ஸ் போட்டு ஃபுல்லாக எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸோடு தான் இருக்குது. அது வந்து டயக்ராமில் காட்டலை. ஸோ இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோரோட டைமென்ஷன்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 1433 வருது. இதோடு சேர்த்து நம்ம வந்து என்ன ஆட் பண்ணுறோம் அப்படின்னா 1183 கிரவுண்ட் ஃப்ளோரோடது. இது அப்புறம் மாடியில் இருக்கிற 12x12 144 ஸ்கொயர் ஃபீட்டு நீங்கள் ஆட் பண்ண 2760 கிட்ட குத்து மதிப்பாக வந்துடும். இதோட ஸ்டேர் கேஸோடதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட நியர் ப்ளஸ் ஆர் மைனஸ் 3000 ஸ்கொயர் ஃபீட்டு பில்டப் ஏரியாவுக்கு இருக்கிற ஒரு வீடு தான் இது. ஸோ இது வந்து பில்டப் ஏரியான்னு கூட சொல்ல முடியாது. ஸோ கம்ப்ளீட்டாக இது எல்லாமே வந்து இந்த சிட் அவுட்லேருந்து எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்சருக்குள்ளே தான் வருது. இதுதான் இந்த வீட்டோட மெஷர்மெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட்டு இதில் வந்து நீங்கள் வந்து ப்ரைஸிங், இந்த வீட்டோட ப்ரைஸ் பற்றி நீங்கள் பார்க்கலாம்.